வணக்கம். லேபர் வெல்ஃபேர் போர்டு ஹாஸ்டல் கட்டுவதற்காக, லேபர்ஸ்க்கு ஹாஸ்டல் கட்டுவதற்காக என்கிட்ட இருந்து 72 சென்ட், என்னோட நிலம் 72 சென்ட், அதை அக்வயர் பண்ணாங்க. அதுக்கு காம்பன்சேஷன் 26,000 1978 கொடுத்தாங்க. நான் ரெஃப்யூஸ் பண்ணேன், நான் வாங்கல். ஆமா, இல்ல இல்ல, இது கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. இப்போ கவர்மெண்ட் எந்த நிலமுமே எந்த சொத்துமே அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் இருக்கலாம் சும்மா. அதற்கு மேல எந்த நிலமும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு யூஸ் பண்ணலன்னா இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணாமலேயே இருக்காங்க. சோ என் நிலத்தை, என் உரிமையை நான் கேட்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த 2 உரிமையாளர்கள் மேல, அவங்க நிலத்து மேல ஒரு ஹவுசிங் போர்டு கட்டியிருக்காங்க. ஹாஸ்டல் அவங்க நிலத்துல தான் கட்டியிருக்காங்க. என் நிலம் சும்மாதான். அவங்க நிலத்துல கட்டி இப்ப மறுபடியும் பெயிண்ட் பண்ணி ஏதோ ஃபங்க்ஷன் பண்ண போறாங்க போடுறது. அவங்க அந்த நிலத்துல மட்டும்தான். என்னோட 72 சென்ட்ஸ் காலியாவே தெரியலங்க. அதை நீங்க, ஐ டோன்ட் ஹாவ் an ஐடியா. மகாபலிபுரம் ஈசிஆர் ரோடுன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது அப்போ வெறும் காடா இருந்தது. எங்க அம்மா வாங்கும் போது முள்ளு காடா இருந்தது. இந்த அளவுக்கு டெவலப் ஆகுங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியாது. நான் அப்போ பீக்ல இருக்கேன், பயங்கர பிஸி. அண்ட் எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியும் இல்லை இந்த லேண்ட் விஷயங்கள் எல்லாம். ஸோ அம்மா பார்த்துக்கிட்டேன். அதுவும் ஒரு காரணம். பட் ஆனா இப்போ இது கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால, அவங்க யூஸ் பண்ணாதனால கோர்ட் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலாம். இல்ல, நான் அதை டச் பண்ணல. எங்க வந்ததுன்னு தெரியாது. அதை பத்தி நான் யோசனையும் பண்ணல. காம்பன்சேஷன் ஏதோ ஒரு டெலிகிராம் மாதிரி ஏதோ வந்தது, இந்த மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்குறோன்ட்டு. அதுக்கு நான் ரிப்ளை அனுப்பிச்சிட்டேன், எனக்கு காம்பன்சேஷன் வேண்டாம். ஸோ இவங்க ஏதோ கட்ட போறாங்கன்னு நினைச்சு நான் பேசாம இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நாளாக 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 அது வெறுமனே இருந்தது. அப்புறம்தான் எனக்கும் தோணுச்சு, அது ஒரு சென்டிமெண்ட் லேண்ட், எனக்கு மறுபடியும் வரணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அந்த காலத்துல பெரிய சம்பளங்கள் கிடையாது. அதனால என் தாயாரோட ஆசை அது. அவங்க ஆத்மாவும் சாந்தி அடையணும். என் பொண்ணுக்காக நான் வாங்கி வச்சேன், இது அவளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு என் மனசுக்கு அவங்க சொல்ற மாதிரி தோணுது. ஒரு 20 தடவை சந்திக்கவே முடியல என்னால. அவருடைய நோட்டீஸ்க்கு நான் சந்திக்கணுங்கிற மெசேஜ் போச்சான்னு கூட தெரியாது. ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவேன், வெயிட் பண்ணுங்கம்மா சொல்றோம்பாங்க. இன்னொருத்தருக்கு அவர் மறுபடியும் சொல்ல மாட்டாரு. இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுவேன், இருங்கம்மா சொல்றேன்பாங்க. திருப்பி அவங்க லைனுக்கு வர மாட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தருக்கு இது மாதிரியே நடந்தது எனக்கு. கடைசியில சிஎம் செல்லுக்கு மெசேஜ் அனுப்புங்க, ஒரு மெயில் அனுப்புங்கன்னாங்க. சரின்னு மெயிலும் அனுப்பிச்சேன். ஸோ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இது முதல்வர் அவர்கள் காதுக்கு போகல. இல்லைன்னா உடனே என்ன கூப்பிடுவாங்க, உடனே என்ன கூப்பிடுவாங்க. இப்போ நான் எந்த கட்சியிலும் இல்லை. முன்னாடி இருந்தேன். இல்ல, அது எனக்கு மைண்ட்ல தோணல. ஏன்னா முதல்வர் அவர்களை பார்க்கறது அவ்வளவு சிரமமா? அவர் எல்லாரோடையும் ஏழைகளோட உட்கார்ந்து இலையில உட்கார்ந்து சாப்பிடுற ஒரு பெரிய மனிதர் நான் பார்க்க முடியாதா? தமிழ்நாட்டில் இத்தனை படங்கள் 200 படங்கள் மேல நடிச்சவோ, அவங்க பேனர்ல படம் பண்ணவோ, அப்படியானது நான் பார்க்கணும்.
அப்படின்னு சொன்னா வேண்டான்னா சொல்ல போறாரு, வரக்கூடாதுன்னா சொல்ல போறாரு. கண்டிப்பா என் கஷ்டங்கள் என்னன்னு புரிஞ்சுப்பாரு. இப்ப அவருக்கு நேர்ல நான் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு இந்த மனுவை எடுத்துண்டு நான் எல்லா பேப்பர்ஸும் அனுப்பிச்சிருக்கேன் அவருக்கு. கம்ப்ளீட் செட் ஆஃப் பேப்பர்ஸ் அவர் சிஎம் செல்லுக்கு போயிடுச்சு. செக்ரட்டரி 1க்கும் அனுப்பிச்சேன், செக்ரட்டரி 3க்கும் அனுப்பிச்சேன். கண்டிப்பா அவர் நோட்டீஸ்க்கு போகும். அதை பரிசீலனை பண்ணி என் நிலத்தை எனக்கு திருப்பி தரும்படி வேண்டிக்கிறேன் 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 முதல்வர் அவர்களுக்கு. நல்லதுதான், நடிகர்கள் அரசியல் வர்றதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கும் உரிமை உண்டு. இந்த படங்கள்ல நடிச்சு 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 கேரக்டர்ஸ் நடிச்சு 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 அந்த எண்ணங்கள் வருது. ஒன்னே என்ன புரிஞ்சுக்கணும்னா, சினிமாங்கிறது நடிப்பு. இப்போ ஒருத்தர் ஏறி மிதிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு டட்டடான ஒரு ரீரிகார்டிங் வரும். அந்த ரீரிகார்டிங்னால மற்ற மக்கள் எல்லாம் அசந்து போறாங்க. ஆனா இங்க இது நிஜம், இது வாழ்க்கை. இங்க எந்த ரீரிகார்டிங்கும் வராது. அது மட்டும் இல்ல, சினிமா வேற, அரசியல் வேற. இதத்தான் நான் சினிமா பைத்தியம்ங்கிற படத்துல நான் நடிச்சிருக்கேன். சினிமாங்கிறது வேற, வாழ்க்கைங்கிறது வேறன்னு. மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு சொன்னா அது எல்லாத்தையுமே ஒரு துறவி மாதிரி எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்களுக்குள்ள போய் நம்ம பண்றது போய் சேரணும், நன்மை நடக்கணும். அந்த மனப்பான்மை வச்சுக்கிட்டு தான் அரசியலுக்குள்ள வரணும். நீங்க வேற ஒரு ரூட்க்கு போறீங்க. நான் இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சது என்னோட விஷயத்தை மட்டும், என்னோட விண்ணப்பத்தை முதல்வர் அவர்களுக்கு சொல்வதற்கு தான் நான் இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்க்கிறேன். அரசியல்வாதிகள் அவங்க மூலமா இல்ல, திரைத்துறையா? எது பிலிம் சேம்பர் சொல்றீங்களா? இல்ல, நானே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தான். எங்கிட்ட நிறைய பேர் வராங்க, இவங்களை பார்க்கணும் அவங்கள பார்க்கணும், அரேஞ்ச் பண்ணுங்கம்மான்ட்டு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு மரியாதை கண்டிப்பா உண்டு. ஜெயசித்ரா பேசணும் முதல்வர் அவர்கள்கிட்ட அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை கண்டிப்பா உண்டு. 3 வருஷமா நான் வேட்டையாடிட்டே இருக்கேன் முதல்வரை பார்க்கறதுக்கு, ஆனா முடியல. ஸோ ஃபைனலா இந்த ஒரு டெசிஷனுக்கு வந்தேன். உங்க மூலியமா இந்த மெசேஜ் அவருக்கு போய் இத பரிசீலனை உடனே பண்ணி அந்த நிலத்து மேல எந்த கட்டிடமும் கிடையாது, அந்த அம்மாவுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு ஜியோ பாஸ் பண்ணி ரீகன்வே எனக்கு பண்ண. தேங்க்யூ சார். அந்த நேரத்தில் என் மனசுக்கு என்ன தோணுச்சுன்னா, அதுதான் ஆல்வேஸ் ஓட் இஸ் அ சீக்ரெட். ஆதரவு மீன்ஸ் அதுதானே. இல்ல பொலிட்டிக்கல் இது இந்த இன்டர்வியூல நம்ம சேர்க்க வேண்டாம், அது தனியா வச்சுக்கோ.